மதுரை ஆதீன மடத்தின் அடுத்த வாரிசு தாம்தான் என கூறி நித்யானந்தா தாக்கல் செய்துள்ள மீதான விசாரணை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆதீன மடத்தின் அடுத்த சன்னிதானமாக நித்யானந்தா நியமனம் செய்யப்பட்டது செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கறிஞர்கள் மணிவாசகம் மற்றும் சாமி தியாகராஜன் ஆகியோர் சார்பில் மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இந்த வழக்கில் தற்போது நித்யானந்தா சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஆதீன மடத்தின் 293வது மகா சன்னிதானம் தாம்தான் என்றும் தற்போதைய மடாதிபதி அருணகிரிநாதருக்கும் தமக்கும் கருத்து வேறுபாடு உள்ளதால் ஆதீன மடத்திற்கு தாம் வரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு நீதிபதி கிருஷ்ணன் ஒத்திவைத்துள்ளார். இந்நிலையில் நித்யானந்தாவை மதுரை ஆதீனத்திற்குள் நுழைய விடமாட்டோம் என்று எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது. ஆதீன மடம் சம்பந்தமாக 2012ஆம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று நிலுவையிலிருந்து இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் நித்யானந்தா 293வது மடாதிபதியாக மீண்டும் மதுரை ஆதீன மடத்தை கைப்பற்றும் முயற்சியில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு தாக்கல் செய்த ஒரு ஷூட் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார். அந்த ஷூட் மனுவில் நித்யானந்தா நீக்க வேண்டும் என்று கோரியிருந்தோம். ஆனால் மறுபடியும் நான் தான் 293வது மடாதிபதி என்று ஒரு உள்நோக்கத்துடன் மடத்தை கைப்பற்றும் முயற்சியில் மறுபடியும் வருகிறார். அவர் எப்பொழுது மதுரை ஆதீன மடத்தில் நுழைந்தாலும் மீனாட்சி பிள்ளை சார்பாக வன்மையாக கண்டிப்போம், நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம்.